மேம், எனக்கு இங்கிலீஷ் ஃப்ளூவெண்ட்டாக பேச தெரியாது. அப்போ ஐடி ஜாப் கிடைக்குமா? உங்கள்ட்ட ஒரு கொஷின் கேட்குறேன். சைக்கிள் ஓட்டும்போது ஃபர்ஸ்ட் டேவே உங்களுக்கு பேலன்ஸ் கிடைச்சிருச்சா? இல்லை மேம், கொஞ்சம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணாதான் வந்துச்சு. அதே போல தான் இங்கிலீஷும். டெய்லி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண இம்ப்ரூவ் ஆகும். ஆனால் இன்டர்வியூவில் இங்கிலீஷ் பேசணும்ல மேம்? இன்டர்வியூவில் நீங்கள் பர்ஃபெக்டாக கம்யூனிகேட் பண்ணணுங்கிறது அவசியம் கிடையாது. உங்களோட தாட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ண அளவுக்கு நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுற இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தால் போதும். உங்களோட கான்செப்ட் என்ன, ப்ராஜெக்ட்ஸ் எப்படி பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் இருந்தால் போதும். அப்போது என்ன பண்ண மேம்? டெய்லி 15 மினிட்ஸ் மிரர் முன்னாடி இருந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நிறைய கார்ட்டூன் சீரிஸ் இங்கிலீஷில் இருக்கிறது பாருங்க. அதை டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. மார்க் இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணி பாருங்க. டெய்லியுமே ஒரு 5 வேர்ட்ஸ் இங்கிலீஷில் இருக்கிற டெக்னிக்கல் வேர்ட்ஸ் லேர்ன் பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டினியூஸாக அதை நீங்கள் பண்ண ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இங்கிலீஷ் ஃப்ளூவன்சி இம்ப்ரூவ் ஆகும். அப்போது இங்கிலீஷ் வீக்னா கெரியர் முடிஞ்சிச்சுன்னு இல்லை? கண்டிப்பாக இல்லை. ஃபியரால தான் முடியும், இங்கிலீஷால இல்லை. தேங்க்ஸ் மேம். இனிமேல் ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். யா, தேங்க்யூ. மீண்டும் சந்திப்போம்.